மக்களுக்கு முக்கியமான பிரச்சனை இந்த இடத்துல வந்து பஸ்ஸு. ஒரு 7 வில்லேஜுக்கு இந்த பக்கத்தில் பஸ்ஸு கிடையாது. ரொம்ப காலமாக பஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த 100 நாள் வேலை இல்லாத 40 வயசுக்கு மேலே இருக்க பெண்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இது வந்து கண்டிப்பாக இது வந்து நம்ம அரசாங்கத்துடைய பிரச்சனை இல்லை, இது பிஜேபியோடைய வேலை. மோடி வந்ததுலேருந்தே இந்த 100 நாள் வேலையை நிறுத்துறதுக்கான எல்லா முயற்சிகளும் நடந்து கொண்டு தான் இருக்குது. இதையும் தாண்டி இவங்களுடைய பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். யாருமே யாரையும் வந்து கட்டாயப்படுத்தினா அது தவறு. கட்டாயப்படுத்தி நீங்கள் இப்படி தான் போகணும் அப்படி தான் பண்ணணுன்றது தவறு. ஆனால் அவங்கவுங்களே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து அவங்க ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வரும்பொழுது அதை வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம் முடியாது. அவர்களுக்கு வந்து இனிமேல் அரசியல் எந்த பக்கத்தில் இருந்தால் அவர்களுக்கு சரியாக இருக்குன்னு தோணுதோ அதை பண்ணுறாங்க. இருக்கிற ஆசன ஊருக்கு வந்திருக்கோம். இது வந்து நம்ம தொகுதியில பல கிராம பஞ்சாயத்துகளுக்கும் ஊர்களுக்கும் மக்கள் பிரச்சனையை வந்து ஒரு இயல்பான நிலையில கேட்குற ஒரு நிகழ்ச்சி. அது எப்பவுமே மாசம் மாசம் பண்றது தான். இன்னைக்கு வந்து பொன்னேரி ஏரியாவில் வந்திருக்கோம். இங்கே ஆசனப்புத்தூர்ன்ற கிராம பஞ்சாயத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். மக்களுக்கு முக்கியமான பிரச்சனை இந்த இடத்துல வந்து பஸ்ஸு. ஒரு 7 வில்லேஜுக்கு இந்த பக்கத்தில் பஸ்ஸு கிடையாது. ரொம்ப காலமாக பஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுடைய கோரிக்கை வந்து நியாயமான கோரிக்கை. அதை நான் இப்போ கலெக்டர்கிட்டையும் பேசியிருக்கேன். அது என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதை சார்ட் அவுட் பண்ணுவோம். ரெண்டாவது வந்து எல்லா ஊர்லேயும் இருக்கிற பிரச்சனை தான் 100 நாள் வேலை. இந்த 100 நாள் வேலை இல்லாத 40 வயசுக்கு மேலே இருக்க பெண்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இது வந்து கண்டிப்பாக இது வந்து நம்ம அரசாங்கத்துடைய பிரச்சனை இல்லை, இது பிஜேபியோடைய வேலை. மோடி வந்ததுலேருந்தே இந்த 100 நாள் வேலையை நிறுத்துறதுக்கான எல்லா முயற்சிகளும் நடந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ இதையும் தாண்டி இவங்களுடைய பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுவும் இல்லாமல் இந்த பகுதிகளில் வந்து தண்ணீர் பிரச்சனை இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. சில இங்கே ஸ்கூலுக்கு காம்பவுண்ட் கேட்டாங்க, அது நம்ம நிதியிலேருந்தே பண்ணியாச்சு. ஒரு பட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்க தான் செய்யுது. கண்டிப்பாக இது வந்து திரும்பி இந்த ஊர்களுக்கு வந்து அந்த மக்களுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுக்குறோமோ இல்லையோ, ரெண்டாவது அவங்களுடைய கஷ்டங்களை கேட்பது ரொம்ப முக்கியமான ஒரு வேலையாக நான் பார்க்குறேன். அதை தொடர்ந்து நாம் செய்து கொண்டு இருப்போம். நம்மளால் என்ன முடியுமோ, அரசாங்கத்தால் என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுக்குற அந்த வேலையை பார்ப்போம். சார், அவங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு முறையும் எம்பி ஆகிறது எம்எல்ஏ ஆகிறது வந்து பாக்குறாங்க, குறைகளை கேட்கறாங்க, மனுக்களை வாங்குறாங்க. இல்லன்னா நாங்க தேடி போய் அவங்களை கொடுக்குறோம். ஆனா எந்த நடவடிக்கையும் இல்லை. இப்ப வந்திருக்க எம்எல்ஏ கிட்ட அவர் ஆபீஸ்ல போயிட்டு இவங்க மனுக்களை கொடுத்தா அவர் வந்து பதிவு பண்ணி அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதா சொன்னாங்களாம். கிட்டத்தட்ட 1.5 மாசம் ஆகுதா? இல்ல அப்படி, அதாவது வந்து இங்க பிரச்சனைகள் எல்லா பக்கமும் இருக்கதான் செய்யுது. அதுக்காக வேலை நடக்கலன்னு சொல்ல மாட்டேன். இந்த ரோடு வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தது. முதல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பஸ் வர்றதுக்கு ரோடு தேவைன்ற மாதிரி ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. அதை இப்போ நிவர்த்தி செஞ்சு ரோடு போட்டாச்சு. இப்போ பஸ்ஸை விடணும், அது ஒரு ஸ்டெப்பை தான் பண்ண முடியும். கண்டிப்பாக மக்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு இந்த அரசாங்கம் கண்டிப்பாக இருக்கும். நாங்கள்லாம் முயற்சி செய்வோம் என்பது என்னுடைய வாக்குறுதி. முன்னாடியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக மக்களுடைய வழிகளுக்கு நம்ம வந்து செவி கொடுக்கணும். அதில் வந்து இந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, இப்போ எதிர்கட்சி எம்எல்ஏக்களை வந்து ராஜினாமா செஞ்சு ஆளுங்கட்சியில சேர்க்க வைக்கிறாங்க. இது ஒரு குதிரை பேரம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. இல்லைங்க, இன்னைக்கு அரசியல் தமிழக அரசியல் ஒரு பெரிய மாற்றங்கள் வந்திருக்குது. இது முன்னாடி மாதிரி இல்லை. இன்னைக்கு வந்து யாருமே யாரையும் வந்து கட்டாயப்படுத்தினா அது தவறு. கட்டாயப்படுத்தி நீங்கள் இப்படி தான் போகணும் அப்படி தான் பண்ணணுன்றது தவறு. ஆனால் அவங்கவுங்களே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து அவங்க ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வரும்பொழுது அதை வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம் முடியாது. அவர்களுக்கு வந்து இனிமேல் அரசியல் எந்த பக்கத்தில் இருந்தால் அவர்களுக்கு சரியாக இருக்குன்னு தோணுதோ அதை பண்ணுறாங்க. மற்றபடி கட்டாயப்படுத்துவது அப்படின்றது தான் தவறு. அது வந்து இப்போ அதெல்லாம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சில கட்சிகள் உங்களுக்கே தெரியும், அவர்கள் வந்து ஆவலாக வெளியே பல கட்சிகளுக்கு போகிறாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. அதனால் இப்போ ஒன்றும் அதை பற்றிலாம் நம்ம கட்டாயப்படுத்தாத போது அதை நம்ம இது பண்ண முடியாது. சார், தற்பொழுது வந்துள்ள உங்க மாநில தலைவர் மாணிக் தாக்கூர் அவர் என்ன சொல்றாரு, இப்போ இருக்கிற உங்க கூட்டணியில இருக்கிறதுனால, அதாவது தாவேகா கூட்டணியில இருக்கிறதுனால 20 வருஷமா பயணிச்ச டிஎம்கே, அதுக்கு முன்னால இருந்த அதிமுக, இவங்களெல்லாம் ரொம்ப விமர்சனம் பண்றாரு. நீங்க என்ன அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன் அப்படின்ற மாதிரியே விமர்சனம் பண்றாரு. ஆனா 20 வருஷமா அவங்க கூட தான் நீங்க பயணிச்சீங்க, அப்பெல்லாம் ஏன் நீங்க அடிக்க முடியல? இல்ல, 20 வருஷமா பயணிச்ச அரசியல்ல வந்து எல்லார் மேலேயும் மரியாதை. காங்கிரஸ் கட்சியே ஒரு மரியாதையான கட்சி, அது என்னைக்குமே வந்து அதை தாண்டி போகாது. ஆனால் வந்து எங்களுடைய மாநில தலைவர் டே 1ல இருந்து அவர் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கிளியர். அவர் இந்த கூட்டணி வர்றதுக்கு முன்னாடியில இருந்தும் அது ரொம்ப கிளியர்.
நீங்க வந்து நாங்க பாட்டு காங்கிரஸ்காரங்க சும்மா இருப்போம், நீங்க எங்களை வந்து ஏதாவது தேவையில்லாம சீண்டுவீங்கன்னா அதுக்கு நாங்க தக்க பதிலடி கொடுப்போம்ன்றது அது நியாயமான பேச்சு தான். அதுல நியாயம் இல்லாத பேச்செல்லாம் கிடையாது. அதே சமயத்துல எல்லோர் மீதும் மரியாதையும் ஒரு அன்பும் கொண்ட ஒரு கட்சி இது. எங்களுக்குள்ளேயே அப்படிதான் இருக்கும். ஆனால் அதை ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருந்தா அதை கேட்டுட்டு இருக்கிறதுக்கு இனிமே காங்கிரஸ்காரங்க இருக்க மாட்டாங்கன்றது எங்க மாநிலத்தோட சொல்றேன். இப்போ பிஜேபியோட பாலிசி இப்படிதான் இதெல்லாம் நடக்குது. ஃபுல்லா திராவிடியன் பார்ட்டிஸை வந்து ஒழிக்கணும், அந்த மாதிரி விஷயங்களுக்கான அஜெண்டாவா தான் இதெல்லாம் நடந்துட்டு இந்த நாடாளுமன்றத்துல தெரிஞ்சிருங்க யார் யார் கூட இருக்கான்ட்டு. சார், இப்போ டெல்லியில சோனு வாங்சுவை கைது பண்ணிருக்காங்க. 18 நாள் அவர் உண்ணாவிரதம் இருந்தவரை கைது பண்ணிருக்காங்க. இது சம்பந்தமா இதுவரையும் ராகுல் காந்தி அவர்கள் வந்து அவரை போய் பார்க்கவோ அது சம்பந்தமான எந்த அறிக்கையோ இல்லை. ஆனா இப்ப அவர் நீட்டுக்காக போராடினவரை அந்த மோசமான நிலைமையில இப்ப பிஜேபி அரசு வந்து அவரை கைது பண்ணிருக்காங்க. எங்க நீட்டுக்கான போராட்டம் வந்து டே 1ல இருந்தே எங்க தலைவர் வந்து எடுத்து வச்சு ஒரு ஊரா போய் அவர் வந்து கூட்டத்தை திரட்டி அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. நேத்து கூட தேராதூன்ல நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு பெரிய கூட்டத்தை அவர் அட்ரஸ் பண்ணாரு. மாணவர்கள் இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி ரொம்ப வலிமையா இதுல இருக்கு. எங்களுடைய மாநில தலைவரும் இங்க இறந்த எல்லா குழந்தைகள் வீட்டுக்கும் போயிட்டு அவர் வந்து ஆறுதல் தெரிவிச்சு வந்திருக்காங்க. நேற்று எங்களுடைய ஸ்போக்ஸ்மேன் பவன் கேரா சோனம் வாங்சுக்கை சந்தித்து காங்கிரஸ் கட்சியின் சார்பாக எல்லா ஆதரவையும் தெரிவித்து வந்து கொண்டிருக்கிறார். நாங்களும் வந்து இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மாதிரி சோனம் வாங்சுக் அவர் எங்க இருந்து வராரு, அவர் யார் என்னன்றதெல்லாம் விட்டுருவோம். அவர் உட்கார்ந்துருக்க விஷயம் வந்து ஒரு முக்கியமான விஷயம். இதே விஷயத்துக்கு நானும் இங்க உட்கார்ந்துருக்கேன். ஒரு காலத்துல ஒரு 5 நாள் ஒரு உண்ணாவிரதம் நானும் இருந்திருக்கேன். அதனால இது ஒரு பெரிய பிரச்சனை. இதை கண் விழித்து எல்லாரும் பார்க்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையும் கூட. இதுல பிஜேபியோட போக்கையும் எல்லாம் மக்கள் பார்க்கணும். மாணவர்கள் பிரச்சனைன்னு வரும்பொழுது கூட, நம்ம குழந்தைகள் பிரச்சனை வரும்போது கூட அவர்கள் போக்கு எப்படி இருக்குன்றதையும் மக்கள் பார்க்கணும். கண்டிப்பா அதுதான் அதை வந்து கொண்டு வரதான் இப்ப ட்ரை பண்றாங்க. தொகுதி மறுவரை எப்படி இருக்கும், அந்த தொகுதி மறுவரைன்னு சொல்லாம பெண்களுக்கான இடஒதுக்கீடுன்ற மாதிரி கொண்டு வராங்க. இப்ப இதை எதிர்த்து இதை போராட வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கோம். எந்த மாநில அரசாங்கமும் மாநில மக்களின் ஒரு உரிமையை விட்டு கொடுக்க தயாராக இருக்காது. அப்படி யாராவது விட்டு கொடுக்க தயாராக இருந்தால் அவங்கள பத்தி நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால இதை எதிர்த்து வன்மையாக போராட வேண்டும். இன்னைக்கு எதிர்கட்சிகள் எல்லாம், இந்த அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக இருக்க எல்லா கட்சிகளும் இப்போ மீட்டிங் வைக்க போறாங்க. அந்த மீட்டிங்ல வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி புரிய வரும். நன்றி.